நொய்யல் ஆற்றின் கிளை வாய்க்காலான சேத்துமா வாய்க்கால் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் குப்பைகளாலும் மாசுபட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நொய்யல் ஆற்றில் இருந்து பிரியும் சேத்துமா வாய்க்கால் தற்போது குப்பை கொட்டும் இடமாக மாறியுள்ளதாக கோவை பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சி நிர்வாகமும் குப்பைகளை சேத்துமா வாய்க்காலில் கொண்டு வந்து கொட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏரி குளங்களை தூர்வாரும் அரசாங்கம் இதுபோன்ற கிளை வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கிற உக்கடம் குளத்துக்கு தண்ணீர் வர ஒரு பிரதானமான வாய்க்கால் கோயம்புத்தூர் வாய்க்கால்னு சொல்லுவாங்க. ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு இந்த வாய்க்கால் முழுவதுமாக புதர்களும் பிளாஸ்டிக் குப்பையினாலையும் ஆக்கிரமிப்பட்டிருக்கு. அதுபோக இங்கே பக்கத்தில் இருக்கிற தனியார் கட்டிடங்களால் கட்டிட கழிவுகளை கொட்டி முழுவதுமாக ஆக்கிரமிப்பட்டிருக்கு. இதனால் என்ன ஆச்சுன்னா குளத்துக்கு தண்ணீர் வர்றது முற்றிலுமாக தடைபட்டிருக்கு. பார்த்திங்கன்னா வாட்டமே குளத்துலேருந்து தண்ணி திரும்பி வாய்க்காலுக்கு போகிற மாதிரி இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நொய்யலாற்றில் தண்ணி வந்தாலும் குளத்துக்கு போகிறது தடைபடும். அதுபோக வாய்க்கால் பகுதியில் இருக்க வீடுகளை தண்ணியில் மூழ்கிற ஒரு பாதிப்பும் இருக்குது. உடனடியாக இந்த வாய்க்காலை தூர்வாரணும். ஒரு 10 லட்ச ரூபா மதிப்பில் இந்த வாய்க்காலை தூர்வாரினா குளத்துக்கு தண்ணி கொண்டு போகலாம்.